இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா டிமார்ட் தான் போகிறோம். டிமார்ட்டில் போய் சஞ்சுக்கு தேவையான ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலான்னு கிளம்பியிருந்தோம். கூட அக்காவும் அக்கா பாப்பாவும் வந்திருந்தா, என் ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டுறாங்க. நாங்கள் 3 பேரும் தான் போயிருந்தோம். தூத்துக்குடி டிமார்ட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே தான் இருக்குது. அதனால் போகிற வழியில் வந்து அந்த உப்பு ஓலம், இதுதான் உப்பு ஓலம், இதில் தான் உப்பெல்லாம் விளையும். அந்த இது இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டே போனோம். ஆனால் வெயில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரின்னு கிளம்பி போயாச்சு, லேட் ஆகிட்டே இருக்கேன்னு. அப்புறம் டிமார்ட்குள்ளே போயாச்சு. போன உடனே ட்ராலி எடுத்து பெக்கியும் உட்கார அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜாலியாக அதில் வண்டியில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி வந்துட்டு இருந்தா. போனோடனே நிறையா வாட்டர் பாட்டில்ஸ் தான் பார்த்தோம். சஞ்சுக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கினோம். வீட்டுக்குமே ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி காம்பேக்டாக குட்டியாக ஒரு பாட்டில் இல்லை, வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் கொஞ்சம் நேரம் நின்று வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இது வந்து ஜஸ்ட்டு 79 தான். ஆனால் 2 இது ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. நம்ம எதாவது போட்டு வைக்கிற மாதிரி. அப்படி கொஞ்சம் இந்த கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அந்த திங்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய டப்பர் வேர்ஸு, அஞ்சரை பெட்டி அப்படின்னு தட்டு, பிளேட்டுன்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வேலை இருந்தனால நாங்களும் லீவ் கனெக்ட் பண்ணி போயிட்டோம். மே 1 கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு போனோமா. அதனால் லீவுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதாவது எசென்சியலான திங்ஸ்க்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல தான் நம்மளும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பாப்பாவும் தனியாக வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நானும் அக்காவும் வந்து தேவையான ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அந்த மாதிரி மந்த்லி க்ராசரிஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் சஞ்சுக்கு வந்து பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். இவள் ஜாலியாக வந்து அன்ஷிதா விளாண்டுட்டே இருந்தாள். அவளுக்கு ஒரே ஜாலி தான். அழலை. நாங்கள் கூட அழுவாளோன்னு நினச்சோம். பட் அழலை. நான் வீரா அழுதுருவான்னு தான் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் பேம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஆஃபர்ஸில் இருந்துச்சு. அக்கா வாங்கிட்டு இருந்தா. எப்போவுமே வந்து டிமார்ட்டில் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம இன்னுமே நல்லா பார்த்து நீட்டாக செலக்ட் பண்ணோன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா கம்மியான ரேட்டில் எடுக்கலாம். நம்ம சர்ச் பண்ணுறதுல தான் இருக்குது. எந்த மாதிரி ஐட்டம்ஸு இது ஓகேவா, வெளியே எப்படி இருக்குது நம்ம பார்த்து எடுத்தோன்னா ரொம்பவே நமக்கு லாபமாக இருக்கும். நம்ம பட்ஜெட் போட்டு இது பண்ணுறோன்னா வந்து ஒன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா கூட நம்ம இங்கே போயிட்டோன்னா நம்ம நல்லா சேவ் பண்ணலாம் மணி. என்னை பொறுத்தவரை அப்படி தான். அப்புறமா வந்து நிறையா ஹோம்மேட் சோப்ஸ் கூட இப்போ அவைலபிளாக இருந்துச்சு அங்கே. அப்புறம் சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமா ஒரு ஹேண்ட்பேக் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஜூட்டில் தான். நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஃப்ளார் வச்சு லாங்காக இந்த இது போடுற மாதிரி ஒரே ஒரு ஜிப்பு தான். நிறையெல்லாம் இது கிடையாது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 299 நினைக்கிறேன். 299 இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. ஏதாவது சிங்க்கில் வச்சு கொண்டு போகிற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மேட்ஸ் எல்லாமே 35 ருபீஸ் 25 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது. 299 399 வரை இருக்குது. எல்லாமே நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. நல்ல காட்டன் பெட்ஷீட்ஸு, குஷன்ஸு அப்படி எல்லாம் இருந்துச்சு. போன தடவை போனதை விட இப்போ கொஞ்சம் தூத்துக்குடியில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாலாம் இல்லை அந்த டைமில். அப்போது மே மந்த்து தான் போயிருந்தேன். ஒரு வேளை சேல் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ஆனால் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப செலக்டடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் போகும்போது அப்படி இல்லை. நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நிறையா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. காட்டன் பெட்ஷீட்ஸு கலர்ஸும் நிறைய லைட் கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு, டார்க் கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஜஸ்ட் 250 நினைக்கிறேன். நான் நல்ல காட்டன், பியூர் காட்டன். அப்புறம் சஞ்சுக்கு லஞ்ச் பேக்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் பார்த்துட்டு இருந்தேன். கம்மி ரேட்லேருந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் 250க்கு 249க்கு ஒரு லஞ்ச் பேக் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நான் சஞ்சுக்கு வாங்கினது உள்ள ஃபாயில்லாம் வச்சு கூட அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பெக்கி தான் எது பக்கத்தில் ட்ராலியை விடுறோமோ அதுக்குள்ளே என்ன கிடக்கோ எடுத்து எடுத்து ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் பர்ஸு இதெல்லாமே பார்த்தோம். இது தானே நமக்கு ஒரு ஆப்ஷன். எப்பண்டா கூட்டிரு போவாங்கன்னு இருப்போம். போய் நல்லா வாங்குகிறோமோ இல்லையோ அப்படியே சுற்றி எல்லா திங்ஸையும் எடுத்து என்னென்ன எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு தானே கிளம்பி போகிறது. ஒன்ஸ் தான் கூட்டிரு போவாங்க. அந்த இதை வந்து ஏன் விடுவானுன்னு அந்த டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது. டாய்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் செக்ஷன் போனோம். 399, அப்புறம் 999, 149, 299 அப்படி எல்லா வெரைட்டிஸ்லேயும் பொம்மை இருந்துச்சு. எல்லா சாஃப்ட் டாய்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. வெரைட்டியாக இருக்குது. 149
289. அப்புறம் வீரா குட்டிக்கு செப்பல் வாங்கணும்னு சொல்லிட்டு வீராக்கும் சஞ்சுக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு செப்பலும் எடுத்தாச்சு. வீரா கூட்டிட்டு போகிறதுனால பேக்கிக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாலும் வாங்கியாச்சு 2 பேர்த்துக்கும். அப்புறம் என் ஹஸ்பண்ட் இப்போ கொஞ்ச நாளாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. வாக்கிங் போயிட்டு அங்கே நின்று கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு வரதுனால அவங்க வந்து பேட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பேட் பாருங்கள் 379, 499 அந்த மாதிரி பேட்ஸ்லேயும் வந்து நிறையா வெரைட்டியாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் பெரியவங்களுக்கு ஷூஸு அதெல்லாம் இருந்துச்சு. நான் சஞ்சுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் பார்த்துட்டு அப்புறம் பாக்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். இப்போ தான் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்க போகணுன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனே கடைசியாக தான் வந்தோம். அந்த பாக்ஸ்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. டிராக்டர் மாதிரி, லாரி மாதிரி, பஸ்ஸு மாதிரி அப்படி விதவிதமாக இருந்துச்சு. இதில் ஒரு பாக்ஸ் சஞ்சுக்கும் ஜாஃப்ரேனுக்கும் வாங்கிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த பாக்ஸ். அப்புறம் பை ஒன் கெட் ஒனில் வந்து பூஜை பொருட்கள் இருந்துச்சு. எல்லாமே மோஸ்ட்லி நிறையா பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஸ்வீட்ஸு, ரெடி டு மிக்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சா. அதில் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு எல்லாத்தையும் பார்த்து வாங்கி எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி வந்தோம். எல்லாம் ஷாப் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து நாங்கள் பில் போட்டுட்டு கிளம்பி மதியம் ஆயிடுச்சு. ஒரு 1:30, 2 தாண்டிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வெளியே போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி வரும்போது நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வண்டியே இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறமா வந்து வெயில் தான் தாங்க முடியலை. ஏசியில் வேறு நின்றுட்டு வெளியே வந்தோன்னே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். இதுதான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி டைடல் நியோ அப்படிங்கிறது. அதையும் அப்படி பார்த்துட்டு வர வழியில் மின் நிலையத்தில் இப்போ பாருங்கள் எப்படி புகை அப்படி போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்கனால அந்த புகைலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்தாங்க கிளம்பியாச்சு. அப்புறமா பேக்கரி பின்னாடி இருந்து இங்கே பாரு என்ன பண்ணுறேன்னு கேட்ட உடனே ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டு இருந்தா. இதுதான் எங்களோட டிமார்ட் போன வீடியோ. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.